வணக்கம் நேர்களே, இது 43 நாள் கழிஞ்ச சவால் நாள் 5. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஓய்வு நாள் விட்டு காலையில் ஒரு 8 மணியில் தான் ஏந்திச்சேன். ஏந்திச்சோடனே பாக்ஸர் நம்பர் வீட்டுக்கு போய் காலையில் நின்று கதவை தட்டி எழுப்பி வேறு எங்கேயும் அவனை கூட்டின்னு போகல, ஓட்டத்துக்கு தான். அங்கே போனால் அங்கே ஓடுறது ஏரிக்கரை ஓரம், அதனால் அங்கே வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. காலங்காத்தால் இன்றைக்கி தான் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் அதெல்லாம் ரசிச்சுட்டு திரும்பவும் அங்கேருந்து ஓடி வரும்போது கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான் ஓடி வந்தோம். ஆனால் அதுக்கே எங்களுக்கு நாக்கு தெளிச்சு. இங்கே ஒரு சிவப்பு சட்டை வருவான், அவன் தான் ஹிந்திக்காரன், அவன் பேர். நாங்கள் ஓடிட்டு வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட கேட்டான், எவ்வளோ தூரம்டா ஓடினீங்கன்னு கேட்டான். நான் 3 கிலோமீட்டரான்னு. அவன் ஜஸ்ட்டு 3 கிலோமீட்டரா அப்படின்னு எங்களை டபாச்சோடனே, நான் அந்த காலத்தில் நான் ஆரம்பித்தோடனே அவனுங்கெல்லாம் பறந்துட்டானுங்க. வீட்டுக்கு வந்து வெயிட் செக் பண்ண ரொம்ப சந்தோஷம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு 1 கிலோ ஏறிட்டேன். பின்பு குளிச்சுட்டு சொக்காவெல்லாம் மாற்றிட்டு காலை வெதுக்கி எங்கள் ஆத்தா செஞ்ச சேமியாவை சாப்பிட்டுட்டு, நம்ம 4 மணி நேரம் ஸ்டடி பிளான் இருக்குல்ல, அதில் காலையிலே ஒரு 1.5 மணி நேரத்தை உட்காந்து முடிச்சுட்டு, மதிய வேலைக்கு எங்கள் ஆத்தா ரசம் செஞ்சாங்க, அதை சாப்பிட்டுட்டு வேறு என்ன மறுபடியும் படிக்கிற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் உட்காந்து முடிச்சுட்டு மாலை ஒரு 6 மணி ஏந்திச்சி கண்ணாடி கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு நம்ம புரதத்தை சிறிதளவு குடிச்சிட்டு பின் ஒரு முட்டையை முழுங்கிட்டு மாடிக்கு போய் எல்லோ கலர் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தெரியுது. கை நில்லும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் இன்றைக்கி தான் ஹோல்ட் பண்ணேன். பின்பு தள்ளு மேலு சிறிதளவு கிஸ்தனிக்ஸை நான் பண்ணுற மாதிரி கால் ஒர்க் அவுட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு, காலையில் மிஸ் ஆச்சுல சில ஒர்க் அவுட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இரவு வேலைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் ஆத்தா செஞ்சேன் சொல்ல மாட்டேன், கடையில் வாங்கின பிரியாணியை சாப்பிட்டுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பல வேலைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். உற்சாகமாக இருங்க மக்களே.